பண்டிதரே சொல்லுங்க. விஷாலி மேடம், இந்த ஊர்ல அந்த நாகினிய பத்தி யாருக்கும் எந்த தகவலும் தெரியல. இருந்தாலும் நான் ஒருத்தருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஊருக்கு அவர் இப்பதான் வராராம். அவரு எனக்கு தெரியும். அதனால அவர்கிட்ட கேட்டு பாக்குறேன். சரி, ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. சரிம்மா. யாரங்க நிக்கிறது? அது நான் தான். ஐ எம் சோ சாரி. வணக்கம். நல்லா இரு. தேங்க்யூ ஆண்டி. அதாவது தேங்க்யூ பெரியம்மா. ஐ எம் சாரி. தேங்க்யூ மேம். அது நான் ரஜத். பிருந்தா ரஜத். அந்த ரஜத் தான். நான் உன்னை பார்த்துருக்கேன். அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க தேவுக்காவை யோசிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா நீங்க கவலையே படாதீங்க. பார்ட்டியில பார்த்ததுமே புரிஞ்சிருச்சு. தேவு நந்திதாவும் ரொம்ப நல்ல கப்பல். பிருந்தா கிட்டே நான் இந்த விஷயத்த சொல்லலான் இருந்தேன். பிருந்தா, தேவியும் நந்திதாவையும் ஒன்று சேர்க்க பிளான் பண்ணணும்னு. அதாவது அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆக்சுவலி பிருந்தா இந்த விஷயத்துல கண்டிப்பா உதவி செய்வா. ஏன்னா நான் அவகிட்ட சொல்லியிருக்கேன்ல, அவன் நான் சொன்ன எந்த விஷயத்தையும் மறுக்க மாட்டா. ஆனா நீங்க எங்களுக்கு பண்ண வீட்டோட சத்தியத்தை மறந்துடாதீங்க. நீங்க பிருந்தா கிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களுக்கு வீடு கிஃப்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதான். ரஜத், சொல்லுங்க. பிருந்தாவை கல்யாணம் பண்ணிக்க போறவன். ஆமா. பொழைக்க தெரிஞ்சவன் தான். நல்ல விஷயம்தான். சரி, ஆக்சுவலி நான் இதை விட நல்ல வேலை செய்வேன். நீங்க தேவ்கிட்ட சொல்லி ஏதாவது சின்ன வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா. அதெல்லாம் நடக்கும். ஆனா பிருந்தா நந்திதாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். கண்டிப்பா ஒத்துக்குவாப்பா. அஃப்கோர்ஸ் இதை அவ பண்ணுவா. இன்ஃபேக்ட் நான் நந்திதாவோட ஃபேமிலியை பத்தி ஃபுல் ஹிஸ்டரியை கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க ரொம்ப நல்லவங்க. இன்ஃபேக்ட் அவங்க ரொம்ப பணக்காரவங்க. உங்கள மாதிரியே இருக்காங்க. உங்களோட ஃபேமிலியும் அவங்களோட ஃபேமிலியும் ஒரே ஈக்குவலா இருக்கு. ரொம்ப பெர்ஃபெக்ட்டான செட்டிங். அது நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இப்ப நாங்களும் உங்க குடும்பம் தானே. இது வரைக்கும் நான் அப்படி நினைக்கல. இனிமே நினைச்சுக்கிறேன். எங்க ஃபேமிலிக்கு நல்லது நடந்தா பண்டிதருக்கும் நல்லது நடக்கும். அவருக்கு நல்லதுன்னா எங்களுக்கும் நல்லது தானே. இவ்வளவு தூரம் யோசிச்சு வச்சிருக்க. இதை எப்படி பண்றதுன்னு யோசிச்சு வச்சிருப்பியே. கண்டிப்பா பிளான் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இன்னைக்கு நாங்க எல்லாரும் வெளியில போறோம். தேவ் நந்திதா கூட. அப்புறம் அவங்க 2 பேரையும் நாங்க செட் பண்ணி விட்டுருவோம். அதாவது புரிஞ்சிடுச்சு. நல்லா புரிஞ்சிடுச்சு. அப்படியே என்ன மாதிரியே நீ யோசிக்கிற. தேங்க்யூ. ஈவினிங் நாங்க போறதுக்கு நிறைய ரெடி பண்ணணும். ஆஃப்டர் ஆல் தேவ் நந்திதா தேவ். வாவ், சூப்பர் பேர். நீங்க அந்த வீட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. எப்படியோ நான் நினைக்கிறது நடந்தா சரி. நந்திதா இந்த வீட்டுக்கு வந்தா தானா நகையும் பணமும் வரும். பிருந்தா, நீ எடுத்துட்டு போறதுக்கு நான் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் பாரு. ஐயோ அம்மா, ஆனா எதுக்கு? நான் ரெஸ்டாரண்ட்லயே சாப்பிட்டுப்பேன்ல. அட, எதுக்கு வெளியே சாப்பிடணும்? எதுக்கு பணத்தை வேஸ்ட் பண்ணணும்? வெளியே சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல. அம்மா கையால நீங்க சமைச்சு கொடுக்கறது ரொம்ப ருசியா இருக்கும். அண்ட் அதுதான் ஹெல்தி. சரி, கொடுங்க. கொடுங்க. பிருந்தா, நீயே ஒரு மாதிரி இருக்க. பாரிக் வீட்டுக்கு போகணும்னாலே நீ ரொம்ப சந்தோஷமாயிடுவியே. எப்பவும் நீ சிரிச்சுக்கிட்டே கிளம்புவ. ஆனா இன்னைக்கு ஒரு மாதிரில இருக்க. ஏன்னு தெரியலமா, எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபீல் வருது. ஏதோ சரியா நடக்காதுன்னு தோணுது. ஏன் அப்படி தோணுதுன்னு தெரியல. என்னாச்சு உனக்கு? ரஜத். பிருந்தா. அட ரஜத். ஹலோ. நான் உன்னோட விஷாலி பெரியமாவை பார்த்தேன். அப்புறம் சுராமா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவங்க கம்பெனில எனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் பண்ணிருக்காங்க. இது அமேசிங்ல. ரொம்ப நல்ல விஷயம் தானே? அப்படியா? நல்லது. இப்பவாவது நல்ல வேலை செஞ்சிருக்காங்களே. அவங்க எப்பவுமே சிடுன்னு தான் இருப்பாங்க. மா. சுராமா, தயவு செஞ்சு நீங்க அவங்கள பத்தி அப்படி பேசாதீங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. பிருந்தா, நீ சீக்கிரம் போய் தேவ் ரெடி ஆயிட்டானா இல்லையான்னு செக் பண்ண. விஷாலி பெரியமா நமக்கு கொடுத்த வேலையை நம்ம முடிக்காம விடக்கூடாது. அதெல்லாம் ஓகே தான் ரஜத். ஆனா எதையும் நான் பேராசைக்காக செய்ய மாட்டேன். அதாவது அவங்க எனக்கு ஏதாவது கொடுத்தா கூட நான் எதையும் வாங்க மாட்டேன். என்ன வாங்குறதா சொல்ற? வேலைக்கு பதிலா வேலை கேட்கறது தப்பான விஷயம் இல்லையே. நான் என்ன அவங்க கிட்ட வண்டி வேணும், அது வேணும், வீடு வேணும் நான் கேக்குறேன்? போ 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 சீக்கிரம். பிருந்தா, இந்த டிஃபன் எடுத்துக்கிட்டு. சுராமா. சரி, அப்ப இந்த டிஃபனை நீ எடுத்துட்டு போ. அப்புறம் மறக்காம தேவுக்கும் கொடு. இதை நீங்களே வச்சுக்கோங்க. அவன் தேவ் பாரி. அவன் நம்ம ஏழைங்க மாதிரி மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு டிஃபன் சாப்பிட மாட்டான். இங்க பாருங்க, விஷாலி பெரியம்மா சொன்ன வேலையை பிருந்தா மட்டும் முடிச்சிட்டானா அவங்க கம்பெனில எனக்கு ஒரு நல்ல ஜாப் கொடுப்பாங்க. அப்புறம் எனக்கு வேலை கிடைச்சா பிருந்தாவும் சந்தோஷமா இருப்பாள்ல.
நம்ம எல்லாரோட விருப்பமே தானே, அவ சந்தோஷமா இருக்கணும். ஆமாப்பா. எஸ் டாக்டர், எனக்கு நல்லா தெரியும் நீங்க அங்க மானச நிச்சயமா நல்லா தான் பார்த்துப்பீங்க. ஹீஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அங்க நல்லா என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிடுறேன். இல்ல இப்படி சொல்ல வேண்டாம், இது நல்லா இருக்காது. இல்ல தேவ், அது என்ன தெரியுமா, அது ஹாய் தேவ், நீங்க கான்சர்ட்டுக்கு வர ஓகே சொன்னதுக்கு தேங்க்யூ. அந்த கான்சர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியா இருக்கும் பாருங்களேன். அண்ட் அங்க இருக்க மியூசிக்கை கேட்கும் போது நீங்களும் லைட்டா ஃபீல் பண்ணி அப்புறம் எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களா? மூட் லைட்டா ஃபீல் பண்ணா அது இதுன்னு ஏதோ சொன்னீங்க. சூப்பர்ல, அப்படின்னா போலாமா? என்ஜாய் பண்ணலாம். லுக் பிருந்தா, ஐ செட் எஸ், ஆனா இப்போ என் மூடு சரியில்லை. பெரியம்மா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க. இதையே முடிக்கலன்னா ஐயோ. இல்ல தேவ், எப்படி வரமாட்டேன்னு சொல்லுவீங்க? ஓகே சொல்லிட்டா நீங்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும். நீங்க வர்றது ரொம்ப முக்கியம். அது உங்களோட அந்த நந்திதாவும் வராங்கல்ல, நல்லா இருக்கும். அவளும் ரொம்ப அழகா இருக்கான்ல. அழகா தான் இருக்கா, ஆனா சில நேரத்துல கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்றான்னு தோணுது. அண்ட் ஐ திங்க் என்ன அவ லைக் பண்றேன்னு நினைக்கிறேன். ஹே, ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. உங்க மனசுல என்ன ரொம்ப ஓவரா குட் லுக்கிங்கா இருக்கும்ன்ற நினைப்பு இருக்கா என்ன? பின்ன இல்லையா? இங்க பாருங்க, உங்களோட பேர்ல இருந்து உங்க டேடியோட சர்நேம் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நார்மலா ரோட்ல நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ரவுடி மாதிரி தான் இருப்பீங்க பாக்குறதுக்கு. புரியுதா? ரியலி? லிசன், என் லுக்க பார்த்து எத்தனை பொண்ணுங்க என் மேல பைத்தியமா தெரியுறாங்கன்னு தெரியுமா? நீங்க ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க. அவங்க உங்களோட லுக்ஸை பார்த்து மயங்கல, உங்களோட பணத்தை பார்த்து தான் மயங்குறாங்க. இங்க பாருங்க, நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த நந்தி தான் உங்களை விட பெட்டரா தான் இருக்கா. இப்போ ஒருவேளை நான் பையனா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் அவளை உடனே கரெக்ட் பண்ணி, உடனே ஓகே பண்ணி, உடனே கல்யாணம் பண்ணி. அப்ப உடனே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அதுல என்ன ப்ராப்ளம்? நிச்சயம் இப்ப நான் கான்செர்ட்டுக்கு வர போறது இல்ல. ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றானா இல்லையாங்கிறத சிக்ஸ் சென்ஸ் வச்சு பொண்ணுங்க கண்டுபிடிக்கிறாங்களே, அதே மாதிரி ஆம்பளைங்களுக்கும் சில சென்சஸ்லாம் இருக்குமா, அதை வச்சு கண்டுபிடிச்சிடுவேன். அப்படின்னா நந்திதா உங்களை லைக் பண்றா அப்படின்றதுல நீங்க ரொம்ப ஷியரா இருக்கீங்க, ரைட்? யா, லைக் பண்றா, ஆனா நான் பண்ணலையே. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நான் உங்களை எப்படியாவது லைக் பண்ண வச்சிடுவேன். விடுவேன் இப்ப ஏதாவது சொன்னியா என்ன? ஐயோ, மறுபடியும் கேட்டுச்சா? இது பாருங்க தேவ், ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அவ ஓகே சொல்லிட்டானா உடனே நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன் இவ்வளவு சீன் போடுறீங்க? இன்னொரு விஷயம் சொல்லவா, உங்களுக்கு நந்திதா விட ஒரு பெட்டரான பொண்ணு கிடைக்கவே மாட்டா. உங்களுக்கு வயசு அதிகமாயிட்டே போகுது. ரொம்ப வயசாகி கிழவன் ஆகிறதுக்குள்ள ஒரு நல்ல பொண்ணா பார்த்து லைஃப்ல செட்டில் ஆகிறது தான் அறிவாளித்தனம். உங்களுக்காக அவ விரதம் இருப்பா, நீங்க நீண்ட ஆயுளோட வாழணும்னு. நீயும் விரதம் இருக்க போறல உன்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்காக. சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டா இருக்கிற உன்னுடைய காதலன் ரஜத்காக இருக்க போறல? இல்ல, நான் இன்னும் விரதம் இருக்கல. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா விரதம் இருப்பேன். ஏன்னா ரஜத் என்ன பசியோட இருக்கவே விட மாட்டேங்கிறாரு. அவருக்கு என் மேல ரொம்ப அக்கறை இருக்கு. அவரு ரொம்ப ரொம்ப நல்லவனா இருந்தா நல்லதுதான் உனக்கு. ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எல்லாம் உன் சாய்ஸ் மேலதான். ஏன்னா சின்ன வயசுல நீ எடுக்கிற எந்த ஒரு முடிவும் தப்பா தானே போகும். சோ நல்லவனா இருந்தா ஓகே தான். சின்ன வயசுல எனக்கு இன்னொரு சாய்ஸ் இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஷிப்போட சாய்ஸ். நீங்க அதுவும் ரொம்ப கேவலமான சாய்ஸ் தானே. வர வர நீ நல்லா காமெடி பண்ணிட்டு இருக்க. ஆக்சுவலா என்கிட்ட இந்த மாதிரிலாம் யாரும் பேச மாட்டாங்க தெரியுமா? ஏன்? நீங்க என்ன அரக்கனா? நான் அவனு உங்களை பார்த்து பயப்பட மாட்டேன். சரி. ஐயோ சரி, நாம இது எல்லாத்தையும் அப்புறமா பேசிக்கலாம். நான் ரஜத்கோ சேர்த்து தான் டிக்கெட் வாங்கியிருக்கேன். ப்ளீஸ் நாம எல்லாரும் சேர்ந்து போறோம், நல்லா இருக்கும். ஓ லைக் தட். அப்படின்னா இது டபுள் டேட்டா? சரி, உனக்காக வரேன். இல்லைன்னா உனக்கு பெர்மிஷன் கிடைக்காதுல்ல? பெர்மிஷனா? லுக், இந்த ஃபேமிலி உன்னோட ஃபேமிலியா நினைக்கிற. இருந்தாலும் இங்க இருக்கிறவங்கள சில பேரை நீ பாஸாவும் நினைக்கிறல்ல. நான் இப்ப நந்திதா கூட அங்க வரலன்னா உனக்கு வெளியே போறதுக்கான பெர்மிஷன் கிடைக்காது. அதுக்காக உன்னை காப்பாத்துறதுக்காக நான் வரேன். இப்படி ஒரு சிறு மூஞ்சுக்கு பின்னாடி ஒரு ஸ்வீட் பர்சன் இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வெரி ஸ்வீட். தேங்க்யூ. சீடு மூஞ்சா. பிருந்தா சொல்றத தேவ் அப்படியே கேக்குறானே. மா, நீ வெளியே போறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஓ ஐ see. அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது நீங்க தானா? என்ன இதுக்கு பின்னாடி நான் இருக்கேன்? அப்படின்னா இந்த பிளானிங்கையும் செட்டிங்கையும் நீங்க தான் பண்ணீங்களான்னு கேட்டேன். மா, வெரி பேட். தப்பான விஷயம். என் மகனோட சந்தோஷத்தை பத்தி யோசிக்கிறது தப்பான விஷயம் எனக்கு தோணல. நீ நந்திதாவை புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. கண்டிப்பா உனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். ஓகே, அவளை பிடிக்கலாம். ஆனா நான் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நீங்களா நினைச்சிடாதீங்க. ஓகே, நான் யோசிக்க வேண்டியதை யோசிச்சு வச்சுட்டேன். நீ முதல்ல கிளம்பு. கோ, அம்மா. கிளம்பு.
மானஸ், ஒரு தடவை எந்திரிச்சு அம்மா கிட்ட பேசுப்பா. என்ன பாருடா, கண்ணை தர. என் மேல ரொம்ப கோவமா இருக்கியா? கண்ணை திறந்து என்ன பார்க்க மாட்டியா? எதுக்குப்பா என்ன இப்படி கஷ்டப்படுத்துற சொல்லு. கேத்தி, எதுக்காக அவனை எழுப்புற? படுத்திருக்கட்டும், விடு. எந்திரிச்சு என்ன பண்ண போறான்? கண்ணிக்கா தான் போயிட்டாலே. அதோட நம்ம லாட்டரி டிக்கெட்டும் போயிடுச்சு. என்ன அண்ணி, நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? என்னோட பையன் இங்க கோமால இருக்கான். நீங்க ஏன் 2 பேரும் இப்படி பேசுறீங்க? கொஞ்சமாவது கவலை இருக்கா? உங்களுக்கு பணம் தான் முக்கியமா? நாங்க இப்ப அப்படின்னு தப்பா பேசிட்டோம். நாங்க இங்க வந்ததே இவன் ஹாஸ்பிட்டல் பில்ல பே பண்றதுக்காக தான். எக்ஸாக்ட்லி. பணம் தான் முக்கியம்னு இருந்தா நாங்க இதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம் சொல்லுங்க. எங்க பணத்தை தானே செலவு பண்றோம். உண்மையிலேயே எங்களுக்கு தான் கோவம் வரணும். ஏன்னா மானஸோட உண்மையான விஷயத்த நீங்க கிட்ட இருந்து மறைச்சிட்ட. அது என்னது? சூசைட். சூசைடல் தான். முன்னாடி அவன் மாடியில இருந்து விழ போறான்னு தெரிஞ்சிருந்தா நாங்க இவன் விஷயத்துல டைம் வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டோம். எங்க பசங்களை கவனிச்சிருப்போம். அவனுங்களுக்கு பணக்கார வீட்டு மருமகளை தேடி இருப்போம். நீங்க போய் தேட வேண்டியதானே? இப்போ லேட் ஆகலையே. ஏன் கனிகா விட அதிகமான பணக்கார பொண்ணு யார் கிடைக்கிறா நானும் பாக்குறேன். என்னோட கார்த்திக்கு 5 மணி நேரத்துல கிடைச்சிருவா. என்னோட பசங்களுக்கு 5 நிமிஷம். சரி போங்க, நான் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன டைம்க்குள்ள வாங்க. என்ன பண்றீங்க நீங்க? பையன் கோமால இருக்கான், பணத்துக்கு வழியே இல்ல, சண்டை மட்டும் போட்டுக்கிறீங்க. சரி, எதையோ பண்ணி தொலைங்க. இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் நானே தனியா பாத்துக்கிறேன். நான் என் புள்ள தேவ்காக பணக்கார பொண்ணா பாக்குறேன். அவதான் நம்ம நடுத்தருக்கு போகாம பாத்துக்குவா. நான் ரெடி ஆயிட்டேன் பிருந்தா. இன்னும் 5 நிமிஷத்துல அங்க வந்துருவேன். ஓகேவா? எங்கம்மா போற? அம்மா, நான் தேவ் கூட வெளியே போறேன். நான் பார்த்து கவனமா போயிட்டு வருவேன். நீங்க கவலைப்படாதீங்க. நான் நினைச்ச மாதிரி தான் எல்லாமே நடக்கும். எனக்கு மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா கவனமாயிரு நந்திதா. அப்புறம் மறுபடியும் உன்னை கஷ்டப்படுத்திக்க முயற்சி பண்ணாத. என்னாச்சு? ஏன் சோகமா இருக்க? என்னால ஏமா நாகினி ஆக முடியல. அது நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்னு என்னால நாகினி ஆக முடியல. நான் எத்தனை தடவை சொல்றது நந்திதா, இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்ல. சரி, இப்போ இத பத்தி யோசிக்க வேண்டாம். அவங்க உனக்காக காத்துட்டு இருக்க போறாங்க. அட, வண்டி ரொம்ப நல்லா போகுது. வெண்ண மாதிரி போகுது. ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. பள்ளம் இருக்கிறதே தெரியல. டாப்ரின்ல பை தி வே பிருந்தா, நீயும் ரஜித்தும் எங்க மீட் பண்ணீங்க? நாங்க 2 பேரும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ். ரியலி? நாம 2 பேரும் மட்டும் தான் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ரியலி? நீயும் பிருந்தாவும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாதே. ஆமா, நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் இவர லண்டன் போயிட்டாரு. ஆக்சுவலி நானும் லண்டன் அமெரிக்கான்னு போயிருக்கணும். அங்க இருந்து ஃபாரின் கேர்ள் ஃப்ரெண்டா கூட்டிட்டு வந்திருப்பேன். இவர் சொல்றதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. இவர் எப்பவும் இப்படிதான் பேசுவாரு. ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபாரினரா இருந்தானா இல்ல இந்தியனா இருந்தா என்ன? நீ ரொம்ப சரியா சொன்ன. காதல் மட்டும் தான் முக்கியம். மத்தது எதுவுமே முக்கியம் கிடையாது. ரைட்? தட்ஸ் ரைட். இந்த ரஜித்தையும் எப்படி பண்றாரு? யோசிச்சு பேச மாட்டாரா? தேவ் இவரை பத்தி தப்பா நினைப்பாரு. என்ன யோசிக்கிற? நானா? நான் வந்து அந்த கான்செப்ட் பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அங்க லீட் சிங்கர் யாரு? அமரேந்திர கேரா. அவரு வேர்ல்ட் ஃபேமஸா. என்கிட்டயும் சில ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கு. ரொம்ப நல்லா பாடுவாரு. எனக்கு சூஃபி மியூசிக்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யார் பாடினாலும் சரி, நான் அதுல அப்படியே மூழ்கி போயிடுவேன். நானும் தான். பட் நம்ம ஏதாவது ராக் கான்சர்ட் புக் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஐ மீன், ஐ லைக் ராக் கான்சர்ட்ஸ் மோர். எனக்கு லவுட் மியூசிக்ஸ், ஃபுல் ஆன் எனர்ஜி எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அந்த இடமே ரொம்ப அழகா இருக்கும். Oh no. என்னாச்சு? பள்ளமா? ஆனா வண்டியோட சஸ்பென்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுனால தெரியவே இல்லை. இல்ல, பள்ளம்லாம் இல்ல. ஏதோ earthquake வந்த மாதிரியே இருந்துச்சு. என்ன? Wait a minute. என்னாச்சு? See? என்னது? Oh no. மக்களே, முடிஞ்ச அளவுக்கு வீட்டை விட்டு வெளியே போங்க.
போகாம இருங்க. ஏன்னா இப்பதான் நியூஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் இப்பதான் நிலநடுக்கத்தை உணர்ந்திருக்காங்க. மக்கள் அனைவரையும் பாதுகாப்பா இருக்க சொல்லி கவர்மெண்ட் அலர்ட் பண்ணிருக்காங்க. கைஸ் கொஞ்ச நேரம் நாம இங்கே வெயிட் பண்றதா கரெக்டா இருக்கும்னு தோணுது. ஆமா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, நாம வெயிட் பண்ணலாமே. ஆனா இப்ப நடுவழியில என்ன பண்ணுவோம்? ஆமா எனக்கு வேற ரொம்ப பசிக்குது காய்ஸ். ஐயோ ஒரு ப்ராப்ளமும் இல்ல, நான் டிஃபன் கூட கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. நாம ஏதாவது மரத்தடியில உட்காந்து நல்லா சாப்பிடலாம். பிருந்தா, நான் அந்த டிஃபனை வச்சுட்டு தானே வந்தேன். நீ எடுத்துட்டு வந்துட்டியா? நல்ல வேலை எடுத்துட்டு வந்துட்டேன். சரி வா, மரத்தை தேடி கண்டுபிடிக்கலாம். முதல்ல சாப்பிடலாம் வாங்க. ஆ அங்க போலாம். இதுதான் அறிகுறி. நீ இப்போ மாயாவி பாலைவனத்தோட பயணத்தை ஆரம்பிக்கணும். நீ அந்த புத்தகத்தை நெருங்கிறதுக்கு சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் தான் உனக்கு நேரம் இருக்கு. எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் என்னோட இந்த பயணத்துல என்னோட முயற்சியில கண்டிப்பா வெற்றி பெறணும். அப்புறம் எனக்கு என்னோட மக எங்க இருக்கான்னு தெரியணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வெற்றி உண்டாகட்டும். உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். உன் மக கிடைச்சதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ? எதுக்காக நான் இங்க வந்தனோ அதை பண்ணுவேன். என்னோட எதிரிகளை அழிக்க போறேன். நான் என்னோட லட்சியத்தை ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே இதோட முடிவும் கூடிய சீக்கிரம் நடந்தே தீரும். அப்படின்னா நந்திதா, அவளை பத்தி யோசிச்சியா? அவளை பொறுத்த வரைக்கும் எதுவுமே மாறாது. அவ எப்பவுமே என்னோட மகளா இருப்பா. ஆனா என்னோட பழி வாங்குற மகளா அவ இருக்க மாட்டா. அம்மா ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏதாவது பிரச்சனையா? மும்பைல எர்த்குவேக் வருதுன்னு வேற நியூஸ் சொல்லியிருந்தாங்களே. ஒருவேளை இந்த எர்த்குவேக்கு அம்மா தான் காரணமா இருப்பாங்களா? ஆசமா இருக்கு தெரியுமா? செம்ம டேஸ்ட். என்னோட கூட. ஓகே என்னங்க. சரி இந்தா பாதி நீயே வச்சுக்கோ. உன் பங்கையும் சேர்த்து சாப்பிட்டு எனக்கு வயிறு வலிக்க போகுது. தேவ், உன்னோட வாட்ச் ரொம்ப நல்லா இருக்கு. ஹவு மச்? இல்ல எனக்கு ஞாபகம் இல்ல. இத பவுன்ஸ் கொடுத்து தானே வாங்கியிருப்ப? நந்திதா வா, வந்து இங்க உட்கார். எங்களோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்ல. உன்னை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது இல்ல. ஷியோர். இந்த மாயாவி உலகத்துக்கு நான் உன்னை வரவேற்கிறேன். உள்ள வா. ஆனா கவனமாயிரு. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் உனக்கு ஆபத்து இருக்கு.
உன் கண்ணுக்கு நீர் தெரியும் போது அது பாதாளமா இருக்கும்னு நீ தெரிஞ்சுக்கணும். உன் கண்ணுக்கு முன்னாடி பாதாளம் தெரிஞ்சா அது சொர்க்கத்துக்கான வழின்றதை நீ புரிஞ்சுக்கணும். கண்ணால பார்க்குற எதுவும் உண்மையா இருக்காது. இந்த மாயாவி உலகத்துக்கு நான் உன்னை வரவேற்கிறேன். உள்ள வா. ஆனா கவனமாயிரு. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் உனக்கு ஆபத்து இருக்கு. இல்ல, என்னோட கண்ணுக்கு தெரியறது உண்மை கிடையாது. இது இந்த இடத்தோட மாயாஜாலம் மட்டும்தான். இங்க இல்லாத விஷயம் எனக்கு தெரியுது. இது என்னோட பிரம்ம. என்னோட அம்மாவை தான் இந்த உலகத்துல நான் ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன். ஆனா அவங்க இந்த அளவுக்கு டேஸ்டியா சமைக்க மாட்டாங்க. ஏமாவும் பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க அம்மா சூப்பரா சமைப்பாங்க. பேசாம அம்மாக்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு தோணுது. ஆனா நான் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். என்னோட அம்மாவை எதுக்காகவும் நான் மாத்திக்க மாட்டேன். என் அம்மா தான் எனக்கு ரொம்ப முக்கியமான பர்சன். அவங்க இடத்த என்னால வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. அம்மாவோட இடத்த யாராலையும் பறிக்க முடியாது. சோ அவங்கள எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் எதுவும் இல்ல. கேர்ள்ஸ், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். என் அம்மா மேல எனக்கும் பாசம் இருக்கு. நான் அவங்களை விட்டு கொடுக்கவும் மாட்டேன். புரியுதா? ஓகே காய்ஸ், நம்ம அம்மா மேல நம்ம எல்லாரும் பாசம் வச்சிருக்கோம். ஆனா இப்ப பூகம்பம் வர்ற மாதிரி தெரியல. கிளம்புவோமா? யா ரைட். இங்க ரொம்ப தூசியா வேற இருக்கு. என்ன பேசுறீங்க நீங்க? இந்த காத்த பாத்தீங்களா? எவ்வளவு ஜில்லுன்னு சூப்பரா அடிக்குதுன்னு பாத்தீங்களா? நம்ம ஊரோட டிராபிக்ல இந்த அளவுக்கு அமைதியான இடத்த எங்கேயாவது பார்க்க முடியுமா? Yeah, you are right. இந்த இடத்துல அமைதிக்கான சத்தம் மட்டும் தான் கேக்குதுல. So peaceful யார். இந்த காத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Me too. இல்லம்மா, நான் அந்த கிராமத்துல எல்லார்கிட்டையும் விசாரிச்சு பார்த்துட்டேன். ஆனா யாருக்குமே அந்த நாகினியை பத்தி எதுவும் தெரியல. தெரிஞ்சிருந்தா கூட யாரும் சொல்ல மாட்டாங்க. என்னைக்கோ அவ பேரை கேட்டா எல்லாரும் நடுங்குவாங்க. அவ ரொம்ப கெட்டவளா இருந்தா தெரியும்ல உங்களுக்கு. நீங்க தான் சொன்னீங்களே. ஆனா ஒரு விஷயத்த நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாகினி கெட்டது பண்ணியிருந்தா அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த மாதிரி விஷயங்களை ஊர்ல மறைக்க முடியாதுல்ல. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அவ அந்த இடத்துல என்னதான் அராஜகம் பண்ணியிருந்தாலும் என்ன பிரச்சனை பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதனால இனி நீங்க அங்க போகாதீங்க. எனக்கு புது பிரச்சனை எதுவும் வரக்கூடாது. என் மகன் தேவ் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கான். அவன் செட்டில் ஆனா போதும். எனக்கு அதை தவிர வேற எதுவும் வேண்டாம். தேவுக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா? அத பத்தி எனக்கு எதுவும் தெரியல. ஆனா நந்திதா தேவ்க்கு சரியான ஜோடி நினைக்கிறேன். நான் அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு யோசிக்கிறேன். அந்த சிகப்பு கொடி கோயிலோட ரகசியத்தை பத்தி அப்புறமா நான் யோசிச்சுக்கிறேன். வேற ஏதாவது ஒரு வழியில அதை கண்டுபிடிச்சுக்கலாம். சரிங்க, அப்புறம் பார்க்கலாம். வாங்க. நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஒரு நாள் முழுக்க எங்க போனீங்கன்னே தெரியல. திரும்ப வந்தது இங்க வந்துட்டீங்களா? சரி சரி, வா வீட்டுக்கு போலாம். ஏற்கனவே எனக்கு தலை வலிக்குது.
நான் ஏதாவது பேச ஆரம்பிச்சாவே உங்களுக்கு தலைவலி வந்துருமா? அப்பா மக ரெண்டு பேருமே அடிமைகளாவே இருக்கீங்க. நான் ஏதாவது பேச ஆரம்பிச்சா உடனே தலைவலிக்குதுன்னு சொல்றீங்க. உங்க பொண்ணு உங்களை மாதிரியே தான் இருக்கா. இந்த குகை இத்தனை வருஷமா உன்ன மாதிரி தைரியசாலியான நாகினிய பார்த்தது கிடையாது. இந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப பெரிய விஷயம். சில பேர் இங்க வந்திருக்காங்க, ஆனா நேரம் கடந்து வந்திருக்காங்க. நீ மட்டும்தான் எந்த தப்புமே பண்ணாம சரியான நேரத்துல வந்த முதல் இச்சாதாரி நாகினி நீதான். நீ மற்ற நாகங்களை விட ரொம்ப வித்தியாசமா இருக்க. நீ ரொம்ப தைரியசாலி. என்னோட பழி வாங்குற உணர்வும் வித்தியாசமா இருக்கு. எனக்கு நடந்த அநியாயமும் வித்தியாசமா இருக்குல்ல. இத்தனை வருஷமா என்னோட மகனை நினைச்சு ஒரு குழந்தைய வளர்த்தேன். ஆனா அவளால எப்பவுமே ஒரு இச்சாதாரி நாகினியா மாற முடியாது. ஏன்னா அவ என்னோட மகளே கிடையாது. அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். என்னோட உண்மையான மகளை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். அது தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஏன்னா என்னோட லட்சியத்தை நிறைவேற்றுறதுதான் என்னோட மகளோட விதியிலையும் எழுதி இருக்கு. அந்த விதியை யாராலையும் மாத்த முடியாது. விதியில இந்த விஷம் வாய்ந்த விளையாட்டு எழுதி இருந்தா என்னோட மக கண்டிப்பா இந்த விளையாட்டை விளையாடுவா. கண்டிப்பா விளையாடுவா. பிருந்தா, தேவ்க்கு பிடிச்ச லிப்ஸ்டிக் ஷேட் எது? பேபி பிங்க். வாவ், அவனை பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கே. நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்கவா? வாட்? நீ ஒன்று பண்ண. பேபி பிங்க் லிப்ஸ்டிக்கை இந்த ட்ரெஸ்க்கு போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இதனால உன்னோட முகமும் ரொம்ப பிரைட்டா இருக்கும். தேவ்க்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்ல. ஷூர், கிவ் மீ. ஏய் வாவ், இந்த கலர் உண்மையிலேயே உனக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகுது. தேங்க்ஸ். சரி வா போலாம். லெட்ஸ் கோ. நீ கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்க. பட் யூ லுக்கிங் நைஸ். தேங்க்ஸ். போலாமா? கைஸ் நீங்க போங்க, நான் வந்துடுறேன். இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஜோடியில. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்றாங்க. நீங்க இப்படி கொட்டாவை விட்டுட்டு இருக்கீங்க. நான் என்ஜாய் பண்ணல. இது ரொம்ப போரிங்கா இருக்கு. தேவ் வராம இருந்திருந்தா நான் இங்க வந்திருக்க மாட்டேன்.
பார்வை நான் பார்க்க தோன்றும் உன் விழி பல கதைகள் சொல்லும் கதைகள் நிஜமானதே ஒரு சொல் இமை போதும் என் நாடும் உனதானே ஒரு சொல் இமை போதும் என் நாடும் உனதானே எனது உயிரே நான் உனதருகே எனது உயிரே நான் உனதருகே ஒரு பார்வை நீ பார்த்து சென்றாய் மறு பார்வை நான் பார்க்க தோன்றும் உன் விழி பல கதைகள் சொல்லும் கதைகள் நிஜமானதே ஒரு சொல் இமை போதும் என் நாடும் உனதானே எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஏதோ வந்துடுறேன். இவனுக்கு திடீர்னு என்னாச்சு? நந்திதா, தேவ் சார் எங்க போறாரு? நான் பார்த்துட்டு வரேன். பிருந்தா, தேவ், ஐயோ ஓகே. கான்சர்ட்டை விட்டுட்டு ஏன் இங்கே வந்து நிற்கிற? நீயா? போர் அடிக்குதா? ஆக்சுவலி எனக்கும் போரிங்காக தான் இருக்கு. இல்லை, அது ஆக்சுவலி என்னன்னா ரொம்ப தாகமாக இருந்துச்சா, தொண்டெல்லாம் காஞ்சி போன மாதிரி தோணுச்சு. ஸோ அதான் வெளியே கொஞ்சம் காற்று வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். சரி, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன், நீ இங்கே இரு. தேங்க்ஸ். உனக்கு என்ன ஆச்சு தேவ்? நீ எதுக்காக அவளை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த தேவ் எங்க போனான்னு தெரியலையே. பிருந்தா, தேவ் எங்க போனான்னு தெரியுமா? தேவ் இங்க தானே. நீ பாட்டை மட்டும் கேளு, சரியா? நானே பாத்துக்கிறேன். இல்ல, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ரஜத், இவங்க எங்க போயிட்டாங்க? ஃபோன். எக்ஸ்கியூஸ் மீ ரஜத். ரஜத் நில்லுங்க. ரஜத், உங்களோட போனை விட்டுட்டு வந்துட்டீங்க. இந்த போனை வச்சு நான் என்ன பண்றது? ஆக்சுவலி நீ ஒன்று பண்ணு. நீ போய் அந்த சோஃபி மியூசிக்கை கேளு. ஏன்னா உன்னால 1% எஃபோர்ட் கூட போட முடியல. அவங்க செட்டிங்கை எப்படி பண்றது? விஷாலி மேம் கொடுத்த வேலையை எப்படி முடிக்கிறது? ஐயோ, என்ன நீங்க? நான் என்னால முடிஞ்சதை பண்ண. இதுக்கு மேல வேற என்ன பண்ண முடியும்? இது பாருங்க, நான் இதுக்கு மேல ஏதாவது பண்ணனா கண்டிப்பா அவங்க 2 பேருக்கும் நான் என்ன பண்றது புரிஞ்சிடும். ஓவர் ஸ்மார்ட்டா பேசுறியா? என்கிட்ட ஸ்மார்ட்டா நடந்துக்கிறியா? நீ ஒன்று பண்ணு. நீ போய் உன்னோட ஓவர் ஸ்மார்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு வீடு வாங்கிட்டு வா. விஷாலி மேம்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு வா. ரஜத், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் எப்படி பணத்தை கொண்டு வர முடியும்? எக்ஸாக்ட்லி. உன்னால எப்படி இதை பண்ண முடியும்? தட்ஸ் தி பாயிண்ட். ஒருத்தவங்க பணம் கொடுக்குறாங்க, கொடுக்க விடு. எதுக்காக அலட்சியமா இருக்க? ரஜத், நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாம அப்புறமா இதை பத்தி பேசிக்கலாம். சொல்றத கேளு. நான் இன்னும் சொல்லி முடிக்கல. ரஜத், எனக்கு வலிக்குது, விட்டுருங்க. வலிக்குதுன்னா நான் பேசும்போது எதுக்காக போற? எவ்ரிதிங் ஓகே guys? எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஆக்சுவலி பிருந்தா கிட்ட நான் கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா பிருந்தாவோட விருப்பம் என்னங்கிறத நீ கேட்டியா? யா, ஐ மீன் நான் அவளை எதுக்காகவும் ஃபோர்ஸ் பண்ணினதே இல்லை. ஆஃப்டர் ஆல் நான் அவளோட ஃபியான்சி.
மனைவியா இருந்தாலும் சரி, அவளுடைய பெர்மிஷன் இல்லைனா, அவளுடைய விருப்பம் இல்லைனா நிச்சயமா அது தப்பு தான். சூரியன் அஸ்தமிக்க போகுது. இந்த அழகான நேரத்தை பத்தி நாம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். இந்த சூரியன் அஸ்தமிக்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? காதல்ல ரொம்ப அழகான விஷயம் என்ன தெரியுமா? காதலிக்கிற ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே இடத்துல நின்னு ஒரே இடத்த பார்த்தாங்கன்னா, ஒரே விஷயத்த ரசிச்சாங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற காதல் இன்னும் அதிகமாகிட்டே போகும். நாங்க இங்க சன்செட் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் வாங்க. உனக்கும் சன்செட்னா ரொம்ப பிடிக்குமா? ஆனா எனக்கு சன்செட்னா ரொம்ப போரிங்கா இருக்கும். இன்னொன்னு இந்த மியூசிக்கையும் கேட்க முடியல. பிருந்தா, நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். எங்க போறீங்க ரஜத்? நான் சொல்றது கொஞ்சம் லெட் இட் பீ. அவன் என்ன சின்ன குழந்தையே என்ன? அவன் எங்க போகணும்னு நினைக்கிறானோ போகட்டுமே. இட்ஸ் ஓகே. சரியா சொன்ன பிருந்தா. அவனுக்கான ஸ்பேஸை கொஞ்சம் கொடுக்கணும். சின்ன வயசுல இருந்து பழகினவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கலாம், ஆனா இப்ப பழகினவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுக்க கூடாது. ரைட் தேவ்? தண்ணி குடி. Thank you. தேவ், கார் கேஸ் கொடுக்கறியா? நான் கார்ல இருந்து ஒன்னு எடுக்கணும். Yeah, sure. தேங்க்ஸ். நீ என் கூட வரலையா? நான் சன்செட் என்ஜாய் பண்றேனே. I'll be here. ஆல் ரைட். Thanks. போங்களே. சன்செட்டை பாரு, எவ்வளவு அழகா இருக்கு. சரி, பாரை எப்போ ஓபன் பண்ணுவீங்க? சார், நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்களா? நீங்க குஜராத்தி ஃபேமிலி தானே? உங்ககிட்ட கருத்து கேட்டனா? எனக்காக ஒரு பெக்கு ஊத்து. அதுல இவ்வளவு அதிகமா வோட்கா இருக்கணும். அப்புறம் பிளேன் ஜூஸ் கூட. என்னோட ஃபியான்சி குடிக்க மாட்டா. சார், கேஷ்? தேவ் பாரிக்க தெரியுமா? அவன் பணக்காரன், அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கு. அவன் கூட வந்திருக்கேன். சீக்கிரம் ஊத்து. என்னோட மக யாருன்னு என்னைக்கு எனக்கு தெரிஞ்சிடும். இந்த புத்தகம் மூலமா எனக்கு உண்மை தெரிய போகுது. சர்கோஷ் புத்தகமே, என்னோட மக யாருன்னு எனக்கு சொல்லிடு. அவ எங்க இருக்கா? தயவு செஞ்சு சொல்லு. சிவபெருமானே, என்னோட மக யாருங்கிறது எனக்கு சொல்லுங்க. அவ எங்க இருக்கா? எனக்கு உதவி செய்யுங்க சிவபெருமானே, உதவி செய்யுங்க. என்னை என்னோட மக கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. You know, Brinda, I'm little upset. ஏன்னா நான் உனக்கு மருந்து வைக்க நினைக்கும் போது நீ என்கிட்ட பெர்மிஷன் கேளுன்னு சொன்னேன். இதே விஷயத்தை நீ ரஜத் கிட்டயும் எடுத்து சொல்லலாம்ல. ஓப்பனா அவன் கிட்ட சொல்லிடு. அவன் உன்னை அப்படி ஃபோர்ஸ் பண்ண கூடாதுல்ல. ஒன் செகண்ட். அப்படின்னா நீங்க ரஜத்தை ஜட்ஜ் பண்றீங்களா? இல்ல, அவர் என்னோட ஃபியான்சி. ஆமா, என்ன நீங்க சில நேரத்துல அவரை சீட்னு சொல்றீங்க, சில நேரத்துல அவர் என்ன வற்புறுத்துறான்னு சொல்றீங்க. ஓகே, ஃபைன். ஐம் சாரி. நான் அவனை விளையாட்டுக்கு தான் சீட்னு சொன்னேன். ஓகே, அதுக்கு நான் சாரி சொல்லிடுறேன். ஆனா இப்போ நான் பார்த்த விஷயத்துக்கும் கேட்ட விஷயத்துக்கும் நிச்சயமா என்னால சாரி சொல்ல முடியாது. ஓகே, சரி, அப்படின்னா சொல்லாதீங்க. ஆனா ரஜத்தை இப்படி கேவலப்படுத்தி அவரை பத்தி நீங்க தப்பெல்லாம் பேசாதீங்க, சரியா? நான் அவனை கேவலப்படுத்தல, ஆனா அவனே தான் கேவலமா நடந்துகிட்டு இருக்கான். அவனை பார்த்ததுல இருந்தே நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அவன் பேசுற எல்லாமே பணத்தை பத்தின பேச்சாதான் இருக்கு. He is very money minded.
இது எவ்வளவு வேலை, அது எவ்வளவு வேலை, என்கிட்ட இவ்வளவு பணம் இருந்தா நான் அதை பண்ணுவேன், அது இருந்தா இது பண்ணுவேன், என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பணத்தை பத்தி பேசுறதால மட்டும் பணம் நம்ம கைக்கு வராது. அதுக்காக நம்ம உழைக்க வேண்டியிருக்கு. சரி, அவர் தான் வேலை செய்யறாருல்ல, அவரால முடிஞ்ச வரைக்கும் அவர் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஓ ஐம் சாரி, இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்றதுக்கு காரணம் எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் ரஜத்தோட வேலையை பத்தி உங்ககிட்ட பேசினதுனால தானே. ஐம் சாரி, நான் இனிமே அதை பத்தி உங்ககிட்ட பேச மாட்டேன். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அவரை பத்தி நீங்க என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. நான் சொல்றது கேளு. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா அவன் ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி, இப்ப நீயே சொல்லு. இந்த ஃபேன்சியான வீடு, ஃபேன்சியான கார், இதெல்லாம் நீ அவங்க கிட்ட கேட்ட ஏதாவது டிமாண்ட் பண்ணியா? நான் கேட்கல. பட் அவரு எனக்காக ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலை எதிர்பார்க்கறாரு. நான் ஹாப்பியா இருக்கிறதுக்காக எல்லாம் கிடைக்கணும்னு அவர் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன ப்ராப்ளம் இருக்கு? இல்ல, இந்த மாதிரி விஷயம் உனக்கு ரொம்ப முக்கியமா? உனக்கு இதெல்லாம் சந்தோஷம் கொடுக்கணும்னு நினைக்கிறியா? அப்படியா? தேவ் இனஃப். எனக்கு எது சந்தோஷத்தை தரும், எது தராதுன்றத பத்திலாம் நீங்க பேச வேண்டாம், நீங்க யோசிக்க வேண்டாம். எனக்கு இதுக்கு மேல உங்ககிட்ட எதுவும் பேச வேண்டாம். விட்டுருங்க தேவ். ஐம் ரியலி சாரி. நீங்க ரஜத்தை பத்தி எல்லாம் பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஓம் நம சிவாய. ஓம் ருத்ராய நமக. ஓம் மகாநேத்ராய நமக. ஓம் நிஷாச்சராய நமக. ஓம் ருத்ராய நமக. ஓம் மகாநேத்ராய நமக. ஓம் நம சிவாய. ஓம் ருத்ராய நமக. ஓம் ஜட்டாய நமக. ஓம் மகாநேத்ராய நமக. ஓம் நம சிவாய.